Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான குண்டூர் காரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மகேஷ் பாபு தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு அண்ணன் தம்பியை காட்டுறாங்க. அண்ணன் பேரு லெனின், தம்பி பேரு மார்க்ஸ் அப்படின்றது. இவங்களுக்கு போட்டியா வேற ஒருத்தங்க ஃபேக்டரி நல்லபடியா நடத்திட்டு இருப்பாங்க. அதை கொளுத்தி விடுறதுக்காக தான் ஆட்களோட இவங்க வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கொளுத்தி விடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்டரியோட ஓனரை நமக்கு காட்டுறாங்க. அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. இப்ப எரியிற சவுண்ட் கேட்டோன்னு இவங்களும் வேகமா வெளியே ஓடி வராங்க. இவனுங்க அதுக்குள்ள அந்த ஃபேக்டரியை கொளுத்தி விட்டுறாங்க. இதனால வந்தவங்க இருக்காங்கல்ல, கோவப்பட்டு இந்த ஆட்கள் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபேக்டரியோட ஓனர் பேரு சத்தியம் அப்படின்றது. அவரும் அந்த இடத்துக்கு வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போடும் போது சத்தியமா அடிச்சிடுறாங்க. இதனால கோவப்பட்ட தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கத்தி எடுத்து சண்டை போடுறாரு. அப்ப தெரியாதனமா ஒரு நபரோட கழுத்தை அறுத்துறாரு. எதுக்காக அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி சத்தியமா அவரை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. லெனினோட கழுத்தை தான் அறுத்திருப்பாங்க. இப்ப உயிர் போற ஸ்டேஜ்ல இருக்காரு. என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மார்க்ஸ் சொல்றாரு. சத்தியமோட பையனுக்கு இந்த டைம்ல 10 வயசு தான் இருக்கும். இப்ப ஃபயர் ஆக்சிடென்ட்ல காயம் பட்டி இவனோட கண்ணுல லைட்டா பாதிப்பு மாதிரி ஏற்படுது. இப்ப இது சம்பந்தமா கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா தங்கச்சி ஹஸ்பண்ட் தானே கொலை பண்ணாரு, ஆனா சத்தியம் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருது. அதனால சத்தியமுக்கு 12 வருஷம் தண்டனை கிடைக்குது. சத்தியமோட ஒய்ஃப் பேரு வசுந்தரா அப்படின்றது. இப்ப அவங்களும் திரும்பி அப்பாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பா பேரு நாராயணசாமி அப்படின்றது. பொண்ணுக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இப்ப புதுசா ஒரு பேரன் கிடைச்சிடறான். அந்த பேரன் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே பல வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் கட்சியில மதுன்னு ஒரு நபர் இருப்பாரு. அந்த மதுவை இந்த வாட்டி எனக்கு அந்த போஸ்ட தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த நாராயணசாமி இருக்காருல்ல, உனக்கு இந்த வாட்டி போஸ்ட் கிடைக்க போறது இல்ல, என் பொண்ணுக்கு அந்த போஸ்ட தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க பொண்ணு அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாங்க, ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணாங்க, 25 வருஷமா பையனை பார்க்காம இருந்தாங்க, இத பத்தி எல்லாம் மீடியா கிட்ட நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விட்டுறாரு. இப்ப பொண்ணுக்கு அந்த பதவியை தந்துடுறாரு. பொண்ணு ஸ்டேஜ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கீழ இருந்து பாக்குற மதுக்கு பயங்கரமா கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. மது எங்க எதிரா செயல்பற்ற போறான் அப்படின்ற மாதிரி நாராயணசாமியும் யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லாயரா பாணின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பாணியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவன் வந்து சைன் பண்ணும், சீக்கிரமா அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பாணி என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் மிளகா குடோன்லயே வேலை பார்த்து ரொம்ப சூடு ஏறி இருக்கான், தேவையில்லாம வர வைக்கலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றேன்ல வர சொல்லு அப்படின்ற மாதிரி நாராயணசாமி சொல்லிடுறாரு. நாராயணசாமிக்கு பேரா இருக்கான் பாத்தீங்களா, அவன் அரசியல் மேடையில எப்படிலாம் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அடுத்ததா இவனையும் அரசியல்வாதியா மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மாமாக்கு தகவல் கிடைச்சிருது. ஆனா ஹீரோ கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற பார்த்தா மாமா தயங்கிட்டு இருக்காரு. இவங்க தயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஹீரோவும் என்ன விஷயம் கேட்கிறாரு. இப்ப மாமாவும் தயங்கி விஷயத்த சொல்லிட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா அம்மாவை பார்க்காம தான் இருக்காரு. இப்ப போட்டோல அம்மாவை பாத்துக்கிறாரு. இப்ப ஜீப் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு. பாணிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவரு பேரு பாலு அப்படின்றது. அவன் வந்தானா உள்ள கூட்டுவா அப்படின்ற மாதிரி இவர் உள்ள கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தையே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது கண்ணுல அடிப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அதனால ஒரு சைடு பார்வை மட்டும் ஹீரோக்கு சரியா தெரியாது. இப்ப பாலு இருக்காருல, இவரை உள்ள கூட்டு வர்றாரு. அப்பதான் ஹீரோவும் அம்மாவோட பேர்ல ரூம் இருக்கிறத பாக்குறாரு. சின்ன வயசு ஞாபகம் இவருக்கு லைட்டா ஞாபகம் வருது. இப்ப அம்மாவை பார்த்து பேசலான்ற மாதிரி வேகமா ரூமை நோக்கி போறாரு. இந்த ரூம்க்குள்ள நீ வரக்கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கார்டு துரத்துறாரு. கரெக்டா பாணி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உனக்கும் உன்னோட அம்மாக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம தானே இருக்கு, இல்ல ஒரு சைனை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சைன் எல்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இதனால பாணி இருக்கார்ல, நாராயணசாமி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. போட மாட்டேன்னு சொன்னா உடனே விட்டுருவீங்களா, போடலன்னா உன்னை அழிச்சிருவேன் மிரட்டுங்க, கண்டிப்பா போட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு பேசினதே வெளியே இருக்க ஹீரோக்கு கேட்டுரும். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சரின்ற மாதிரி சைனை வேகமா போட்டுறாரு. பரவாயில்ல சைனை போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி பாணி இருக்காரு பாத்தீங்களா, வேகமா உள்ள இருக்க பெரியவர்கிட்ட காட்டுறதுக்காக வராரு. பார்த்தா ஒரு சைனை போட்டிருக்க மாட்டாரு. நீங்க என்ன அழிக்கிறதுக்குள்ள நான் உங்களை அழிச்சு முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் போட்டு போயிருக்காரு. இங்க ஏதாவது ஒரு கெலாட்டா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. இங்க தோரணத்தை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தோரணத்துல ஒண்ணு மட்டும் இவரோட ஜீப்போட ஜாயின் பண்ணிடுறாரு. இப்ப வேகமா ஜீப் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுல பட்டு ஒவ்வொரு பொருளா சாஞ்சி விழுது. இந்த இடத்துல ஒரு பெரிய சேதமே நடந்துருது. இதனால தான் அவனை வர வைக்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாணியும் இந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் குண்டூர் காரம் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோவோட அப்பா சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் 12 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பாரு. எப்ப பாரு ரூம்குள்ளேயே தான் இருப்பாரு, பாட்டை வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பேரு ராஜி அப்படின்றது. அதே மாதிரி இவரோட அத்தை பேரு புஜ்ஜி அப்படின்றது. இப்ப எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் விட்டு போனதுனால அம்மா மேல செம்ம கோவம் இருக்கும். இருந்தாலும் அவங்கள பார்க்கலான்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன், ஆனா பார்க்கலாம் விடல, சைன் மட்டும் போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் மேல இருந்து சத்தியமா லைட்டா கவனிச்சிட்டு இருக்காரு. நாராயணசாமி
நாராயணசாமியும் எப்படியாவது சைனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாணி என்ன சொல்றாருன்னா, அடுத்த வாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு அமைதியா பேசலாம், சைனை வாங்கிடலாம் சொல்லிட்டாரு. நாராயணசாமியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோவும் உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட தான் சைட் டிஷ் எல்லாம் கேட்கிறாரு. ராஜியும் எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் ஓவரா குடிக்கிறாருல, அதனால சத்தியம் கிட்ட சொல்றாங்க, நான் சொன்னேன்னு போட்டு குத்துறாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப சத்தியமும் பையன் குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி உடம்பெல்லாம் கெடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. எந்த காரணமும் இல்லாம உங்களை விட்டு போய் 25 வருஷம் ஆயிடுச்சுப்பா, எப்படிப்பா உங்களால மட்டும் நார்மலா இருக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்பவும் மேற்கொண்டு எதுவுமே பேசாம அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மறுநாள் ஹீரோ இருக்கார்ல, பாணியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் பாணியோட பொண்ணை பாக்குறாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. யாரா இது அப்படின்ற மாதிரி பாலு கிட்ட கேக்குறாரு. பாணியோட பொண்ணு அப்படின்ற மாதிரி பாலு சொல்றாரு. செம்மையா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சைட் அடிக்கிறாரு. ஹீரோயினோ வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்க வெயில்ல இருந்தா நான் கருத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதனால ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கொடை வேணா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடையெல்லாம் தந்துட்டு போறாங்க. கொடை மட்டும் தானா, டீ காஃபி எல்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பாலு என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்த பொண்ணு சார், என் முன்னாடி சைட் அடிக்காதீங்க, ரொம்ப எம்பரசிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாணி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நாராயணசாமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்து கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதுனால தான் ஹீரோ வந்திருக்காரு. இப்ப நாராயணசாமியும் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டாரு. கையெழுத்து போட சொன்னா எப்படி, என்னோட அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப என்னாலையும் கையெழுத்து போட முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. நாராயணசாமியும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. ஹீரோ சுத்தமா கண்டுக்காம வேகமா அங்க இருந்து கிளம்பலான்னு வெளியே வராரு. அப்பதான் அம்மாவோட நிழல் இவருக்கு தெரியுது. மேல இருந்து பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. சட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள அவங்க உள்ள போயிடுறாங்க. ஹீரோக்கு 10 வயசு இருக்கிற வரைக்கும் அம்மா கூடியே தானே இருந்தாங்க. அப்ப அம்மாலாம் ரொம்ப பத்திரமா இவரை பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா எப்படி நம்மளை விட்டு விலகி போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எல்லாம் சைன் வாங்க முடியாது சார், இந்த விஷயத்தை நீங்க இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பாணி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா எனக்கு அவங்க கிட்ட இருந்து சைன் வாங்கணும், அப்படி மட்டும் நீ சைன் வாங்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்டி விட்டுறாரு. இப்ப ஹீரோனும் பாலுவும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. குண்டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா பாக்குறதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனால தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சொல்லாதீங்க, உண்மையான காரணத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. ஆக்சுவலா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து பயங்கரமா அழுது புலம்பிருப்பாரு. எப்படியாவது அவங்க கிட்ட சைன் வாங்கணுமா, அப்பதான் எனக்கு என்னோட வேலை கிடைக்கும், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதனால தான் இவங்க சைன் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த இடத்துல ஒரு டப்பா ஹோட்டல்ல மாட்டி கஷ்டப்படுறோம் சார், சீக்கிரமா சைனை போட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி படி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பாலு இருக்காரு பாத்தீங்களா, அதுல இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு. எனக்கும் என்னோட அம்மாக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இதை கேட்டு கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, பாலு ஒரு அடி அடிச்சிடுறாரு. ஹீரோவோட பிசினஸ் காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணி ஒருத்தன் ஹீரோவோட ஆட்கள் கிட்ட மாட்டிருக்கான். இப்ப ஆட்களும் அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து யார் சொல்லி இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அவனுக்கு போன் கால் வருது. குற்றவாளியை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அட்டெண்ட் பண்றாரு. பார்த்தா எதிர் சைட்ல மார்க்ஸ் தான் பேசிட்டு இருக்காரு. உன் ஆளு என்கிட்ட தான் இருக்கான், உன் ஆளை கூட்டிட்டு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே மார்க்ஸை பாக்குறதுக்காக அவருடைய இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மார்க்ஸ் ஆட்களும் அந்த ஆளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டியில செக் பண்றாங்க. பார்த்தா அந்த நபர் வண்டியில இல்லன்னு தெரிய வருது. உன் அண்ணன் கூட சேர்த்து ஒன்னையும் காலி பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மார்க்ஸ் கோவப்பட்டு அடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்ப ஆட்கள்லாம் மொத்தமா சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வர எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்பயும் அந்த நபர் எங்கன்ற மாதிரி தான் இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வத்தி குச்சை வச்சு அங்க இருக்க கார் வெடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. அது வெடிச்சு பறந்து போய் கீழே விழுது. அப்பதான் காருக்கு அடியில அந்த நபரை இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்ப பாலுவும் ஹீரோனும் சேர்ந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோவோட சொந்தக்காரங்களும் யார் இவங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் புரிய வச்சிடுறாரு. என்னாச்சு ஹோட்டல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அங்க சுத்தமா இருக்க முடியல, அதனாலதான் இங்க தங்கிக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி தங்கிக்கோ அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாரு. பாலுக்கு சின்னதா ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாரு. இந்த இடத்துல தங்குறதுலாம் கஷ்டம், நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலான்னு பாலு சொல்லிட்டாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அப்பா அனுப்புன போட்டோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா நீ மட்டும் அந்த சைனை வாங்கலன்னா நான் தூக்கு போட்டு இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்காகவாது சைனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்றாங்க. வசுந்தராவை பொறுத்த வரைக்கும் லா மினிஸ்டரா இருப்பாங்க. ஹரிதாஸ்னு ஒருத்தன் நிறைய ரவுடிஸ் எல்லாம் பண்ணுவான். அவனை லாக் பண்றதுக்கு இவங்க பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஜட்ஜோட பொண்ணிய தூக்கி இருக்கான். அதே மாதிரி அவனோட ஆள் ஒருத்தனை இங்க அனுப்பி வச்சிருக்கான். அந்த ஆள் தான் அந்த சம்பந்தப்பட்ட வீடியோலாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இதை இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் மிரட்டுறாங்க. வசுந்தராவோட ஹஸ்பண்ட் பேரு கோபால் அப்படின்றது, அவன் பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த ஹரிதாஸ் கூட மதுவும் தான் இருக்காரு. இந்த ஹரிதாஸ் விஷயத்தை இதோட விட்டுருமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்லப்பா அவ்வளவு சீக்கிரத்துல நான் இந்த விஷயத்தை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வசுந்தராவும் சொல்றாங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்து பாணியை பாக்குறாரு. வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் வேலை முடியல, ஆனா சீக்கிரமா எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து கையெழுத்த வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஹீரோவை டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அதுக்காக வேணும்ட்டே அவருக்கு முன்னாடி உட்காந்து நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ நேரடியா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால பாலுவை கண்ணாடி போட வச்சிடுறாரு. அந்த கண்ணாடி வழியா இவரும் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட அத்தை பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத சாக்க வச்சு இவரும் ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க மட்டும் அழகை இம்ப்ரூவ் பண்ண எப்படி, எங்க வீட்டு லேடிஸ்க்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கடைக்கு வந்து ஜாலியா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹாப்பி மூட்ல தான் இருக்காரு. இப்ப போய் கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராங்க. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல வந்தோன்னே ஹீரோ இருக்காருல, என்ன குடிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்கிறாரு. சார் அவ குடிக்கலாம் மாட்டா, இந்த கையால தான் சார் அவளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பாலு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஓட்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்தியா ஓட்காலாம் குடிக்கிறா, இதுக்கப்புறம் பாருக்கும் உன்னோட கையாலேயே கூட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பாலுவை கலாய்ச்சிட்டு இருக்காரு. அது சரி உன்னோட முழு பேர் என்னன்னு ஹீரோ கேட்கிறாரு. இவரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. செம்ம பேர் வச்சிருக்க, அவரை மாதிரி ஒரு பாட்டு பாடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பூமிகா நடிச்ச ஒரு படத்துல இருந்து பாட்டை பாடுறாரு. பூமிகெல்லாம் என்ன மாதிரி ஆக்ட்ரஸ், இப்ப என்ன ஆக்ட்ரஸ் இருக்காங்களே சுத்த நளினமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆக்ட்ரஸ் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இதனால கோவப்பட்ட ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பாட்டை வைக்க சொல்லிடுறாங்க. அவரு நளினம் பத்தல அப்படின்ற பார்த்தானே சொன்னாரு. இப்ப ஹீரோ கூட சேர்ந்து வளைஞ்சு நெளிஞ்சு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிடுறாங்க. நான் இப்ப செம்ம ஹாப்பியா இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கையெழுத்து வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பாலுவோட கண்ணத்துல சப்புன்னு ஒரு அறை விடுறாரு. இதுக்கப்புறமா இந்த வீட்ல இருக்க முடியாது, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. இவங்களோட கார் ரிப்பேர்னு ஒரு ஷெட்ல விட்டுருப்பாங்க. இப்ப அந்த ஷெட்டுக்கு வந்து கார் எடுத்துடுறாங்க. ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா அங்க இருக்க ஒரு சிலையில இடிச்சிடுறாங்க. அது லெனின் சிலையா இருக்கும். இவங்க இடிச்சதுல அவரோட தலை உடைஞ்சு விழுந்துருது. இதனால அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. என் தலைவன் சிலையை இடிச்சுட்டு போக பாக்குறீங்களா, விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மார்க்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் தகவல் கேள்விப்பட்டு ஹீரோ இருக்காருல, இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. இங்க இருக்க எல்லாரையும் மிரட்டி விடுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஹீரோ கிட்ட அடி வாங்கினாங்க, அதனால எல்லாருமே பயந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் பாதுகாப்பா ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கஃபேக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கும் லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவரை நினைச்சு சந்தோஷமா இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் நமக்கு ஒரு சாங்க காட்டுறாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறாரு. மேடம் வீட்ல அம்மாவை சுத்தி போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யானு கேக்குறாங்க. நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாலுவும் பாணி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார் இப்ப கூட கையெழுத்து வாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஐயா என்ன சொல்லிட்டாருன்னா பொய் கேஸ் போட்டு அவனை உள்ளத்துல சொல்லிட்டாரு, அதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி பாணி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஜீப்ல திரும்பி கிளம்பி போயிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப போலீஸ் வந்து அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்லயும் ஹீரோ உட்கார வச்சிடுறாங்க. இங்க ஹெட்டா இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, எதுக்காகடா அந்த பெரியவர் வீட்டுல போய் பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ தான் பிரச்சனை பண்ணல, நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் வேணும்ட்டே ஹீரோவை அடிக்கிற மாதிரிலாம் வராரு. ஹீரோவும் பதிலுக்கு அவரோட கையை பிடிச்சு முறுக்குறாரு. கரெக்டா பாலு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் ஜாமீன் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாமே அந்த பெரியவரோட பிளான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு புரிய வச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, பாலுவை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ கெலாட்டா பண்ணாருன்னு ஐ விட்னஸா ஹீரோனும் பாணியும் கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப நாராயணசாமி ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ்னால நீ பல வருஷம் உள்ள இருக்கிற மாதிரி கூட ஆகும், ஒழுங்கு மரியாதையா அதுல சைனை போட்டு இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இதுக்கெல்லாம் சுத்தமா பயப்பட மாட்டாரு. அதுல இருக்கிறத படிங்கன்னு சொல்லிட்டாரு. பாணியும் இந்த இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவரோட வீட்டையே ஹீரோ அடிச்சு உடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காருல, உண்மையா ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையும் உடைச்சிட்டு இருக்காரு. நாராயணசாமி வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. என்னெல்லாம் உடஞ்சிருக்குன்னு எழுதியிருக்கோ அதெல்லாம் உடைச்சிடுறாரு. அடிச்சிட்டு இருக்க ஹீரோ சடனா ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாரு. அதுக்கு காரணம் அம்மா தான் எதிர வந்து நிக்கிறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, வேகமா இவருக்கு பக்கத்துல வந்து பலார்னு ஒரு அறை விடுறாங்க. சீக்கிரமா இந்த அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பேப்பரை வாங்கி சைனை போட்டு கிளம்புறாரு. இப்பதான் இந்த பெரியவருக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கு எதிராக ஹீரோயினும் சைன் போட்டாங்கல்ல, அதனால வேகமா ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி வந்துடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க மேலலாம் எனக்கு எந்த கோபமும் கிடையாது, உங்க அப்பா சொல்லி நீங்க சைனை போட்டிருப்பீங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னோட அம்மா குப்பையெல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல, உடஞ்ச பொருள் அவங்க குப்பைன்னு சொல்ல என்னதான் குப்பைன்னு சொன்னாங்க, அதை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப மதுவும் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பையனே இல்லன்னு மிரட்டி கையெழுத்த வாங்கிட்டாங்கல்ல, கவலைப்படாத நீ தான் பையன் ப்ரூவ் பண்றேன், அந்த லேடி அசிங்கப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது அம்மாவை அசிங்கப்படுத்த போறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. இவரை போட்டு இந்த இடத்துல அடி நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து துரத்தி விடுறாரு. ஆனா வெளியே வந்த மது இருக்காரு பாத்தீங்களா, மீடியாட்கள் கிட்ட வேற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வசுந்தராவோட பையன் என் காலில் விழுந்து கெஞ்சினா, நான் தான் பையன்றதை இந்த வெளி உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னா, அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன், இவன் தான் பையன், இதெல்லாம் வசுந்தரா மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நாராயணசாமிக்கு மதுவோட பிளான் தெரியாது. ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா நாராயணசாமி நினைக்கிறாரு. அவன் வெளியே இருந்தா குடைச்சல் குத்துக்கிட்டே இருப்பான், அவனை எப்படியாவது உள்ள தள்ளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இதனால போலீஸ் போர்ஸ் இருக்காங்கல்ல, மொத்தமா ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க.
ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இங்க முழுக்க ஹீரோவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, இங்க இருக்க இன்ஸ்பெக்டரை பயங்கரமா பயம்புத்தி விட்டுறாங்க. அவரோட கன்னெல்லாம் எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இதனால இந்த இன்ஸ்பெக்டரும் இங்க இருக்கிறது ஆபத்துன்னு நினைக்கிறாரு. வேகமா அங்க இருந்து ஆட்களை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சத்தம்லாம் கேட்டதுனால என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக சிவமும் கீழே வந்துடுறாரு. கீழே வந்துட்டீங்களா, என்னோட அம்மா தான் என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா வசுந்தரா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. லெனினை தெரியாம கொன்னது தங்கச்சி ஹஸ்பண்ட் தானே, அவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சத்தியமோ நிறைய பேரை பாக்குறதுக்காக அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதே சமயம் பையன் கண்ணுல அடிபட்டிருக்கும், அதுக்காக டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா நினைப்பாங்க. ஆனா இவர் தங்கச்சி ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக பிஸியா அலைஞ்சிட்டு இருக்காரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் வருது. அப்ப என்னோட தங்கச்சி ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. இதனால என்னோட தங்கச்சியை கதவை சாத்துன்னு சொல்லிட்டேன். அவ வெளியே இருக்கும் போது கதவை சாத்த சொல்லிட்டேன். இதனால அவ பயங்கரமா உடஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டார்ல, இத வசுந்தராவால ஏத்துக்க முடியாது. இதனால தான் அழுதுகிட்டே அப்பா வீட்டுக்கு போலான்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோர்ட் கேஸுக்காக சந்திப்பாங்கல்ல, பையனுக்கு இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இல்ல நீ அவனுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, ஒரு கண் பார்வை சரியா தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் புஜ்ஜி சொல்லியிருப்பாங்க. இவங்க சாட்சி சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க புஜ்ஜியோட ஹஸ்பண்ட் தானே கையை காட்டணும். ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சத்தியமா கையை காட்டிடுறாங்க. சரி யார் உள்ள போனா என்ன அப்படின்ற மாதிரி மார்க்ஸும் அமைதியா இருந்துருவாரு. இதனால தான் சத்தியமுக்கு 12 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கும். உன் விஷயத்துல கொஞ்சம் கவனம் குறைவா இருந்ததுக்கே அவ்வளவு கோவப்பட்டவ, அவ கண்டிப்பா உன் மேல கோவப்பட்டு அடிக்கலாம் சொல்லியிருக்க மாட்டா. கண்டிப்பா உன்னை ஒதுக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்றதுதான் தெரியல, அது சீக்கிரமா நீ தெரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பிரச்சனைனால ஹீரோயின் கிட்ட ஹீரோ சரியா பேச மாட்டாரு. அதனால இவங்களும் ஃபீலிங்ஸா ரீல்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ரீல்ஸை போட்டுறாங்க. நோட்டிபிகேஷன் வரதுனால ஹீரோவும் அதை எடுத்து செக் பண்ணிட்டாரு. ஆனா எந்த கமெண்ட்டும் பண்ணாம அப்படியே வச்சிடுறாரு. இவங்களும் ஹீரோ கமெண்ட் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி தேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கமெண்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல ஹீரோ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நாராயணசாமி யோசிக்கிறாரு. நான் சொன்னா கேட்க மாட்டான், நீ சொன்னா கேட்பான். எலெக்ஷன் வரைக்கும் பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லி கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட கடையை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஹீரோ ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. கொஞ்ச நாள் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்றாங்க போல. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது பாலுவும் ஏதோ ஒரு தகவல் சொல்றதுக்காக வராரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, வற்புறுத்தி அவரை குடிக்க வச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் பாலுவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆனா அவங்க உண்மையான போலீஸா இருக்க மாட்டாங்க, பாபுஜின்னு ஒரு ரவுடியோட ஆட்களா இருப்பாங்க. இப்ப பாபுஜியும் ஆட்களும் அடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பாலு கிட்ட கேக்குறாரு. நாராயணசாமி தான் உங்களை அடிக்கிறதுக்காக செட் பண்ணிருக்காரு, ஹீரோயின் சொல்லி தான் இந்த தகவலை சொல்றதுக்காக வந்தேன். ஆனா நீங்க அதுக்குள்ள என்ன குடிக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப பாபுஜி ஆட்கள்லாம் அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. எல்லாருமே அடி வாங்கிட்டதுனால பாபுஜியே சண்டை போடலான்னு வராரு. அப்பதான் அவருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. எனக்கு ஒண்ணு, இவனுக்கு ரெண்டும் தெரியாது போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நாராயணசாமி தானே இந்த விஷயத்த பண்ண சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாபுஜி சொல்றான். ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மிரட்டி கேக்குறாரு. யாரு அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நாராயணசாமி மருமகன் கோபால் தான் இதை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு நாராயணசாமி கேக்குறாரு. இவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கோபாலும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நாராயணசாமியோட கார் எல்லாமே வெடிச்சு சதறது. ஹீரோ கீழ இருந்து வரும்போதே பாமெல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. எதுக்காக திரும்பி என்ன நோண்டிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. எது நாங்க உன்னை நோண்டிட்டு இருக்கோமா, நீ தான் அந்த மது வச்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, உன் பிளான்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நாராயணசாமி சொல்லிட்டாரு. எது அவனை வச்சு நான் பிளான் பண்றேனா, அவனை அடிச்சு அனுப்பி விட்டேன், போகும்போது என் பாக்கெட்ல இருந்து போட்டோவை திருடிட்டு போயிட்டான்னு சொல்றாரு. ஹீரோயின் தானே ஹெல்ப் பண்ணாங்க, அதனால ஹீரோயினை பாக்குறதுக்காக இவரும் வந்துடுறாரு. எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ வெளியே கொடை பிடிச்சு உட்காந்து இருக்காரு. எதுக்காக உள்ள எல்லாம் வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுறாங்க. இப்ப ஹீரோயினும் இவரும் இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு கிஸ் பண்றாளே அப்படின்ற மாதிரி இவர் அந்த பாபுஜி கிட்ட புலம்பிட்டுலாம் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டது அந்த பாணிக்கு தெரிய வந்துருது. இப்ப பாணியும் பொண்ணு கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. அவனை லவ் பண்றியா, நீ மட்டும் அவனை லவ் பண்ணன்னு வச்சுக்கோ, நான் தூக்கு மாட்டி இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி தான் சும்மா மிரட்டுவார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. தூக்கு கயிறு அங்கதான் இருக்கு, தூக்கு வேணா போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற அப்பாவே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வசுந்தரா இருக்காங்க பாத்தீங்களா, கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு லாரி ஃபோர்ஸா இவங்களோட காரை இடிச்சு தூக்கிடுது. இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ஹீரோக்கு தகவல் கிடைக்குது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேக வேகமா இவங்களை பார்க்கணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்களுக்கு ஆபரேஷன்லாம் நடக்கிறதுனால ஹீரோவை உள்ள விட மாட்டாங்க. இப்ப நியூஸ் சேனல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஹரிதாஸ் மது சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப அவங்க பிரஸ் மீட்டிங்கே போயிட்டாங்க. இத பத்தி பாலு சொன்னோன்னு இவரும் பாக்குறதுக்காக வராரு. இப்ப பிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் மானாவரியே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்ததா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? மது வச்ச குற்றச்சாட்டுலாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசலாம் நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. பிரஸ் ஆளுங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியே பையனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே ஒரு அம்மா பையனை பத்தி தான் யோசிப்பாங்க. பையனுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அம்மா எதுக்காக பண்ணாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இவங்க கோவத்துல அப்பாவோட வீட்டுக்கு வந்ததுலாம் உண்மைதான். ஆனா திரும்பி எப்படியாவது பையனையும் ஹஸ்பண்டையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி போக விட மாட்டேன்னு சொல்றாரு. 20 வருஷம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சத்தியம் கூட போனல, அது சரின்னு சொன்னா உன் 10 வயசு பையனை தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்டயே திரும்பி வந்ததும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி போனோன்னு மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்பா பையனை 2 பேரையும் காலி பண்ணிடுவேன். ஏன்னா இந்த வாட்டி நீயா தான் இங்க வந்திருக்க, அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விட்டுருப்பாரு. இதனால தான் இவங்க அப்பா வீட்லயே இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாராயணசாமி இருக்காருல, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த ஹரிதாஸ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், முடிஞ்சா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாராயணசாமி இது வரைக்கும் என்னெல்லாம் பிளான் பண்ணாரு அப்படின்றத இப்பதான் இவர் பாணி கிட்ட சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நாராயணசாமிக்கு கேஸ்ட் ஓட்டு தான் வந்துகிட்டே இருக்கும், அதனால ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, வேற கேஸ்ட் ஆளான சத்தியமா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் இவர் தோத்துக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அப்பதான் சத்தியத்தை பிடிக்காம 2 பேர் இருக்கிறது இவருக்கு தெரிய வரும். அந்த 2 பேரும் அந்த ஃபேக்டரியை எரிக்க சொல்லி இவர் தான் அனுப்பியே விட்டுருப்பாரு. அந்த இடத்துல அவங்களும் எரிக்கிறதுக்காகலாம் வந்திருப்பாங்க. லெனினுக்கு அடிபட்டது பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா போனா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி கோபால் சொல்றாரு. அவன் செத்தாதான் பிரச்சனை பெருசாகும், அவனை சாக விட்டு அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருப்பாரு. சோ திட்டமிட்டு இவங்க லெனின் சாவுற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஜாதியாலான கோபாலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து திரும்ப நான் தான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நாராயணசாமி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஹரிதாஸை எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு பஜ்ஜி கடையில உட்காந்து பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பஜ்ஜி கடைக்காரரும் ஊருக்கு புதுசா இருக்கியே யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹரிதாஸை காலி பண்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, ஆயுதம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் தான் ஆயுதம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன பையன் கேட்டுறான். பக்கத்துலயே தான் ஹரிதாஸோட இடம் இருக்கும். இப்ப உள்ள வந்து ஹரிதாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த பஜ்ஜி கடைக்காரர் கூட உள்ள வந்துடுறாரு. ஹரிதாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லேடிஸ் அடியாளுங்க தான் இருப்பாங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரா சுத்து போட்டு ஹீரோ அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அடி வாங்கின மாதிரி கீழே எல்லாம் விழுந்துடுறாரு. இதனால ஹரிதாஸை இவரை சிரிச்சு கிண்டல் பண்றாரு. இவங்களே சமாளிக்க முடியல, நான் ஆண்கள் எல்லாம் அனுப்புனா நீ அவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப முகத்தெல்லாம் கழுவிடுறாரு. ஆண்களை வர சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப ஆண்கள் வந்தோன்னா அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவர் அடிக்கிற அடியை பார்த்து இந்த லேடிஸுங்க எல்லாம் செம்மையா பயந்துடுறாங்க. ஆகா பாவம் பார்த்து தான் விட்டுருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு ஹீரோ ஹரிதாஸ் ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹரிதாஸையே போட்டு அடிக்கிறாரு. ஆனா யாருமே பெருசா ஷாக்லாம் ஆக மாட்டாங்க. ஆனா தெரியாதனமா இங்க இருக்க பஜ்ஜி கடைக்காரர் மேல ஒரு ஆயுதம் பட்டுது. அவர் நெஞ்சிலேயே ஷார்ப்பா ஒரு பொருள் இறங்கிருது. இத பாக்குற லேடிஸ் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவரு கழுவுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் உண்மையான ஹரிதாஸே இந்த பஜ்ஜி கடைக்காரன்னு தெரிய வருது. இவர் ஸ்ட்ரெயிட்டா மாட்டிக்கூடாதுல, அதனால தான் டம்மியா ஒருத்தனை போட்டு வச்சிருப்பாரு. பரவாயில்லையா, நல்லா தான் ஐடியா பண்ணிருக்க, நீ எதுக்காக என்னோட அம்மாவை கொல்ல ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எது நான் கொல்ல ட்ரை பண்ணனா, நான்லாம் கொல்ல ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி ஹரிதாஸும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல போனா அந்த நாராயணசாமிக்கும் எனக்கும் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பிசினஸ் பண்றேன்னு என்ன நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஹரிதாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹரிதாஸ்க்கு நிறைய ரத்தம்லாம் தேவைப்படுது. இந்த குரூப் ரத்தம் தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க யாருமே இல்ல. ஹீரோ அந்த குரூப்பை சேர்ந்தவரா இருப்பாரு. நான் தரேன் அப்படின்ற மாதிரி பிளட் எல்லாம் தந்துடுறாரு. என்னோட வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன்னு ஹீரோவும் கிளம்புறதுக்கு பாக்குறாரு. அதுக்குள்ள கிளம்புனா எப்படி, ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன், இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஹரிதாஸ் சொல்றாரு. ட்ரெண்டிங்ல ஒரு சாங் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த சாங் இந்த இடத்துல வர மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. நாராயணசாமியும் பேரனை லான்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பெரிய மீட்டிங் செட் பண்ணிருக்காரு. இப்ப உள்ள வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல மாப்பிள்ள கோபால் இருக்காரு பாத்தீங்களா, தூங்கிட்டு இருக்காரு. இவரும் அடிச்சு எழுப்பி விடுறாரு. அதே மாதிரி பேரன் இருக்கான் பாத்தீங்களா, போதையில இருக்கான். என்னடா போதையில இருக்கான், உன்னை ட்ரெயின் பண்ணி தானே வைக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு கோபால பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. முதல்ல என்ன அடிக்கிறத நிறுத்துங்க, அவன் ஒன்னும் உங்களோட பேரன் இல்ல அப்படின்ற மாதிரி கோபால் சொல்றாரு. இது நம்ம பேரன் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பேரனே ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி நாராயணசாமி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் கோபாலம் நிறைய விஷயத்த சொல்றாரு. சொந்த ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தானே பொண்ணை கோபாலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கோபால பக்கத்திலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி படிப்புக்காக நான் ஃபாரினுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. நான் பிரெக்னெண்டா இருந்து குழந்தை பெத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுவேன், பையனை கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி நீங்க அவளோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றதா நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா உண்மையில அவ தான் உங்களோட வாழ்க்கையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. இல்ல இடையில நான் தான் இழிச்சவாயம் மாதிரி இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு.
இவர் பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் ஹீரோ உட்காந்து கேட்டுறாரு. அம்மாவோட ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி நாராயணசாமி கிட்ட கேக்குறாரு. வேற யாரு, அந்த ஹரிதாஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பார்த்தா ஹரிதாஸ் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. அந்த மது காரணம்னு சொல்றாரு. இப்ப மது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி பாபுஜியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 3 பேருமே அதுக்கு காரணம் கிடையாது, நீங்க தான் காரணம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நாராயணசாமி தான் இந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணிருப்பாரு. அது மூலியமா ஓட்டெல்லாம் கூட கிடைக்கும்ல, அதுக்காக தான் இந்த பிளான பண்ணிருப்பாரு. ஆமாண்டா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, இவரை போட்டு அடிக்கவே செஞ்சிடுறாரு. நம்ம சுயநலத்துக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிச்சிருக்கோம், ஒரு அம்மாவையும் பையனையும் பிரிச்சிருக்கோன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட உனக்கு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வந்து அம்மா கேட்டுறாங்க. பையனை மீறி நாராயணசாமியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத வசுந்தரா புரிஞ்சுக்கிறாங்க. வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாரு. இப்ப இவங்க வீட்டு வாசல்ல வந்து இறங்குறத மேல இருந்து சத்தியம் பாக்குறாரு. இப்பதான் சத்தியம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ கதவை தட்டினோன்னு புஜ்ஜி தான் கதவை திறக்கிறாங்க. இப்ப புஜ்ஜியும் வந்திருக்க வசுந்தராவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அடுத்ததா வசுந்தரா இருக்காங்க பாத்தீங்களா, உள்ள வந்து சத்தியம் கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. நான் தான் கதவை சாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி புஜ்ஜி அடிக்கடி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்க தான் கதவை சாத்தினு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, இப்ப கதவை திறந்ததும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அத்தையும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறாரு. எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நாராயணசாமி இருக்காரு பாத்தீங்களா, மார்க்ஸ் மூலியமா பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. யோ காலை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவரும் காலெல்லாம் கட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. பாலுவும் இதை பாக்குறாருல, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு சேர் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஒன் நாள் தாண்டா இந்த விஷயம் இவ்வளவு டிலேவே ஆச்சு, இல்லனா அம்மாவை பார்த்தோன்னே இங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப 2 பேருமே ஜீப்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.